குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் ஆன்மீகத்தை உலகத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் எடுத்து சென்றுள்ளார். Feel friendly and connected with everyone around. அவரது தியானமும் மூச்சு பயிற்சிகளும் 450 மில்லியன் ஆன்மீகவாதிகளுக்கு மேலாக 156 நாடுகளின் மக்களை கவர்ந்து தங்களது துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் எதிர்மறை எண்ணங்களில் இருந்தும் மாற்றி அமைத்துக் கொள்ள காரணமாக இருந்துள்ளன. வாழும் கலையோட மெயின் திங் இதுதான், அன்பு. அனைத்து தரப்பு மக்களையும் அன்பின் மதிப்பு, ஒற்றுமை, சேவை மனப்பான்மை போன்ற மதிப்பீடுகளால் ஆர்வமுடன் ஒன்று சேர ஊக்குவித்துள்ளார். ஒரு துறவிக்கு என்னன்னா உலகமே ஒரு குடும்பமா இருக்கு. மீண்டும் மீண்டும் நமக்கு உலகமே ஒரு குடும்பம்தான் என்ற தத்துவத்தை பரிபூரணமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி பல கோடி மக்களின் வாழ்க்கை தரம் உயர காரணனாய் இருக்கும் நம் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இப்போது கலர்ஸ் தமிழ் வழியாக உங்கள் இல்லங்களுக்குள் வருகிறார். இந்த வாரம் நம் குருதேவுடன் உரையாட இருப்பவர் பிரபல திரைப்பட நடிகையும் பாடகியுமான ரம்யா நம்பீசன் அவர்கள். How are you? Hi Guruji, I'm good. I'm Ramya Nambison. Yeah, you are happy? Yes, I'm happy. I'm very happy and I'm very delighted to have a 1 hour session with Guruji. I'm like true admirer of your thoughts, and I know my heart is like beating a little fast. I don't know, because it's a privilege for me to at least, even sharing a screen with you. And I'm basically an actor and singer by profession. I predominantly work in Tamil and Malayalam movies. And yes, now we are all in a different state of mind. There's a stop in our profession, life. Okay, ellaru solra madri, it is definitely a cleansing. So I really wanted to know how we can, move forward, like with our lives after this. What I think அது ஸ்லோவா இது ஓப்பன் அப் ஆக ஆக எல்லாம் நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஐ திங்க் ஆல்ரெடி இட் ஹஸ் ஸ்டார்டட் கம்மிங். இன்னும் கொஞ்சம் இந்த சீசன் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துட்டோமானா ஐ திங்க் திங்ஸ் ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். எல்லாம் திரும்பி ஆரம்பிச்சிடும் எல்லாம். ஓகே 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 அது இப்போ நான் வந்து இங்க ஒரு ஐ ரியலி ஃபோக்கஸ் ஆன் மெனி திங்ஸ், லைக் ராதர் தேன் பீங் அன் ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸ். எனக்கு வந்து பிகாஸ் வி ஹாவ் இப்போ எல்லாரும் நிறைய பேசுற விஷயம் தான் ஃபெமினிசம், இல்லைன்னா மிசோஜனி, இல்லைன்னா ஹவு அ பேலன்ஸ் சொசைட்டி, ஒரு போத் ஜெண்டருக்கு ஒரு ஈக்குவாலிட்டி பத்தி நிறைய பேசிட்டு தான் இருக்கு. அண்ட் ஐ எம் லைக் ரியலி ஃபீல் லைக் தேர் இஸ் அ ப்ராப்ளம். So what is your take on that, Guruji, about the misogynistic attitude of people in the patriarchy? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம், so to have a balanced society, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், and do you really believe in this misogyny, and what is your real take on feminism? It's not just gender equality. In India, women are kept one step higher. It's only in India. Okay. It's not Mr. and Mrs., it is Srimati and Shri. Whenever you address, you send an invitation, it is first Srimati and then Shri. So India has shown to the world there should be gender equality. Women and men, they have both equal rights. I mean, in some parts of the country, in some parts of the world, women are not given equal rights. Even in India, the wages are different. Daily wage workers, women workers get different salary, men workers get different salary. We should just do away with this, bring one uniformity. And women empowerment is very important. See, in Art of Living, every 2 years we organize International Women's Conference, and they bring both rural and urban women together and make them discuss their issues and solve their problems and what all we could do. And girl child education, adu romba important ma. Number, of course, Kerala has 100% education. Tamil Nadu, it's a big percentage is there, but still, and the girl child education பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் attention கொடுக்கணும்.
ஓகே குருஜி. அண்ட் இது வந்து இன்னும் ஒரு பர்சனலான விஷயம், நான் எனக்கு எஃபெக்ட் பண்ணது பட் ஒரு ஐ ஹேட் ஒரு ரிலேஷன்ஷிப் உள்ளோட நான் போய் அதுல வந்து எனக்கு கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு, நான் அதுல வெளியே வந்து பிகாஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலி, மை டேட் அம்மா எல்லாம் இருந்தனாலே எனக்கு வந்து அதுல இருந்து வெளியே வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ற மாதிரி இப்ப போயிட்டு இருக்கு என்னோட லைஃப். பட் நிறைய லாட் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அவுட் தேர், அவங்களுக்கு வந்து இது எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. இந்த ஹார்ட் பிரேக் நம்ம மோஸ்ட்லி எல்லாருக்கும் என்ன பிரச்சனை ஆயிடும்னா, ஓகே எனக்கு இனிமே ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தாது, எனக்கு இனிமே வாழ்க்கையே வேணாம், எனக்கு இனிமே தெர் இஸ் நோ லைஃப் பிகாஸ் என்னோட ஃபுல் ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு அந்த மாதிரி. தெர் இஸ் பிகாஸ் நிறைய பேர் இப்ப நம்மகிட்டே வந்துடும் என்ன பண்ணலாம், நான் ஹவ் வில் ஐ லீவ் ஃபார்வர்ட். ஸோ குருஜி, ஐ ரியலி ஃபீல் லைக் இப்ப நீங்க இது சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆயிடும். நீங்க வந்து நிறைய இதை பத்தி நிறைய பேசுறதா இருக்கு, பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸா எப்படி we can get over all this heartbreaks and how can we, எனக்கு because especially teenagers-க்கு வந்து இது நிறைய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, அது எப்படி கெட் ஓவர் பண்ணலாம்? நம்ம இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் கோர்ஸ்ல ஒன் ஆஃப் த திங்ஸ் நாங்க எப்பவுமே சொல்றது, இந்த வாழும் கலை கோர்ஸ்ல என்ன பண்றோம்னா, we mend the broken hearts ன்றோம். இங்க உடஞ்சு சதறி போன இதயத்தை திருப்பியும் சேர்த்து வைக்கிறோம். அதனால ஜனங்க வந்து இது பத்தி இது பெரிய இஷ்யூ தான் நம்ம சொசைட்டில, ஸ்கூல்ல, காலேஜஸ்ல எஸ்பெஷலி. people fall in love and then they fall out of love, they're heartbroken. அப்போ it affects their career, it affects their health, it affects their relationship. மற்றவங்க கூட அவங்க ரிலேஷன்ஷிப்பும் கெட்டு போயிடுது, வீட்லேயும் எல்லாருக்கும் நிம்மதி இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற டைமில் அவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, இந்த சுதர்ஷன கிரியா பண்ணிடுங்க. சுதர்ஷன கிரியாவும் மெடிடேஷனும் பண்ணாக்கா உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதில் ஒருத்தர் எப்படியோ அப்படி போனால் அதை பற்றி நாம் ஏன் இது நம்ம மனசை ஏன் வருத்தப்படுத்திப்பானே, புண்படுத்திப்பானே அப்படின்ற ஒரு உணர்ச்சி அவங்களுக்குள்ள வரும். ஸோ நான் அதனால அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றேன்னா, நீங்கள் அங்கே வாழும் கலை கோர்ஸ் எல்லா இடத்துலையும் நடக்குது, அதை எடுத்துக்கங்க, நிச்சயமா எடுத்துக்கங்க. நிறைய பேருக்கு they are able to come out of this relationship breakdown very easily in 2 days. அவங்களுக்கு திருப்பி புன்னகை, அவங்க முகத்துல புன்னகை திரும்பி 2 daysல. ஓகே, ஐ திங்க் இப்ப என்கிட்ட யாராவது நீ நெக்ஸ்ட் டைம் அட்வைஸ் கேட்டு வந்தா கன்ஃபார்ம் ஐ ரெஃபர் them to this, because எனக்கு தெரிஞ்ச அளவே சுதர்ஷன் கிரியா, ஆர்ட் ஆஃப் லிவிங் இந்த கோர்ஸ் கண்டிப்பா பண்ணணும் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஐ ஃபீல் லாட் ஆஃப் broken hearts out there. எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும், பட் குருஜி கிட்ட அட்வைஸ் கிடைச்சு அட்லீஸ்ட் ஐ கேன் ஒத்தென்டிக்கா அவங்க கிட்ட சொல்ல முடியும். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ். அண்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन, ஐ டோன்ட் நோ இட் இஸ் பிளண்டான்னு தெரியாது, நான் பிளண்டர் சொல்றீங்களான்னு கூட தெரியாது, பட் நம்ம எப்பவுமே நிறைய இப்போ மெமரிஸ் நமக்கு நிறைய வரும்ல, மெமரிஸ் இருக்கு. சோ இந்த மெமரிஸ் நம்ம, is there any possibility that in the memories வச்சு நம்ம future propel பண்ண முடியுமா நமக்கு? Is there some connection, scientific connections இருக்கா, or can we just take something from the memories and we can do something in நம்ம futureல ஏதாவது பண்ண முடியுமா அந்த memories யூஸ் பண்ணி? நம்ம மெமரி ஷார்ப்பா இருக்கணும். நம்ம மெமரி ஷார்ப்பா இருந்து நல்லதுதான், ஆனா நம்ம மெமரியில ஸ்டக் ஆகக்கூடாது. இஃப் யூ ஆர் ஸ்டக் இன் த மெமரி, தென் அப்போ நம்ம முன்னே எதுவும் கிரியேட்டிவாக ப்ரோக்ரெசிவாக பண்ண முடியாது. இந்த மெமரியால் ஸ்டக் மெமரியிலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாருக்குமே. எனக்கு ஏதோ வேண்டாத விஷயம்லாம் மனசில் வந்துட்டே இருக்கே, இதுலேருந்து எப்படி நான் வெளியில் வருது அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுன்னா, நான் அதுக்கும் சொல்லுவேன், அதுக்கு வாழ்க்கைய ஒரு பரந்த மனப்பான்மையோட பாருங்க. எத்தனையோ நிகழ்ச்சிகளும் ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. இட்ஸ் ஆல் லைக் எ ட்ரீம். ஆல் த பாஸ்ட் ஹஸ் பீன் லைக் எ ட்ரீம். ஸோ நத்திங் இஸ் தேர் இன் த ப்ரெசன்ட் மூமெண்ட். அப்போ நம்ம வர்த்தமானத்தில் வரணும், அதாவது இச்சணத்தில் வாழ்க்கையை நம்ம கொண்டு வரணும், நம்ம உணர்ச்சியை இந்த இச்சணத்தில். அதனால when you see the entire past as a dream and open your mind to the future possibility, there is enormous possibilities for you. அப்போ தன்னால் நம்ம அந்த இதுலேருந்து வெளியில் வந்துடுவோம். இங்கேயும் மெடிடேஷன் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும்.
ஓகே குருஜி, அண்ட் இப்போ நீங்க ஐ எம் டேக்கிங் ஃப்ரம் வாட் யூ செட், பவர் ஆஃப் நவுன்னு ஒரு விஷயம், நம்ம இந்த மொமெண்ட் பிலீவ் பண்றது. பட் எப்பவுமே என்ன ஐ ட்ரை, நான் என் வாழ்க்கையில அதை அப்ளை பண்ண நிறைய பண்ணிருக்கேன். பட் எனக்கு ஏதோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். ஓகே, நான் இப்ப இது ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னாலும் நிறைய சிந்தனைகள், தாட்ஸ் எல்லாம் வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அந்த எனர்ஜி ஃபுல்லா ஒரு பாயிண்ட்ல கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம். ஐ நோ மெடிடேஷன் ஹெல்ப்ஸ், பட் அந்த மெடிடேஷனுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த மெடிடேஷன் பண்ணணும்னு அந்த பாயிண்ட்டுக்கு நம்மளால எப்படி வர முடியும்? அந்த பவர் ஆஃப் நவ் நம்ம வாழ்க்கையில அடாப்ட் பண்றதுக்கு how these two can come together and help us அந்த வாழ்க்கையை முன்னேறதுக்காக எப்படி போகலாம்? ஒன்று என்னென்னா, நம்ம மெடிடேஷனை பற்றி தப்பாக நினச்சிக்கிறோம். மெடிடேஷன்னா கான்சென்ட்ரேட் பண்ணோம், ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிலாம் நினச்சிக்கிறோம். இல்லை, மெடிடேஷன் இஸ் அ டீப் ரிலாக்ஸேஷன். மெடிடேஷன் ஒரு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஒரு தடவை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுதுன்னா அப்புறம் தன்னால் நாம் அதை பற்றி போயிட்டு இருக்கோம். இப்போது காஃபி அடிக்ஷன் இருக்குது ஜனங்களுக்கு. காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அது காஃபி அப்புறம் தன்னால் மனசு அந்த காஃபி குடிக்கிறத இதுக்கு போகும் இல்லையா, பிகாஸ் யூ ஸ்டார்ட் லைக்கிங் இட். அதே மாதிரி மெடிடேஷனும் அவ்வளோதான். அது ஒரு தடவை நாம் சரியாக கற்றுட்டோமானா அப்புறம் அது எவ்வளோ ரிலீஃப் கிடைக்கும், நம்மளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி கொடுக்குன்றது வார்த்தையில் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, இதை மியூசிக் ரொம்ப ஹெல்ப் ஆகும். நீங்கள் எந்த ரொம்ப தலையில் எண்ணங்கள் அதிகமாக ஓடித்தின்னும் போது பாட்டு பாட ஆரம்பிச்சிடுங்க. மியூசிக் அண்ட் டான்ஸ், இது ரெண்டும் ரொம்ப ஹெல்ப் ஆகும் நம்மளுக்கு பிரசன்ட் மொமெண்ட்ல வரதுக்கு. ஓகே, சோ தட் இஸ் a tip to all of us. நம்ம அந்த ஒரு மியூசிக் தெரப்பி நிறைய இருக்கு. அது தெரப்டிக்கான ஒரு விஷயம். அது கான்சென்ட்ரேட் பண்ண ஐ திங்க் ஐ டெஃபினெட்லி ட்ரை இட். பிகாஸ் நான் அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன். எப்படி how can I bring my all attention to the present ன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. And thank you so much Guruji for that. Why don't you sing? You are such a good singer. You have sang many songs, Ilya. Why don't you sing it? Yeah, it's my pleasure. I will definitely sing. It's my favorite bhajan da. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருண செய்வமானனே, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருண செய்வமானனே, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. Oh, very nice, very nice. Thank you. ரொம்ப கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றான் காதல் சொன்னான், காற்றில் குழலோசை பேசும் சைலன்ஸ் நம்ம லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு. நம்ம சைலன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நம்ம டெப்த் நம்மளுக்கு புரியும். டிவோர்ஸின்னு கேட்கும்போது எல்லாருக்குமே உள்ள நின்று டிவோர்ஸியா நீங்க என்ன ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு. அந்த வேர்டு கேட்ட உடனே அவங்களுக்கு கொஞ்சம் become very careful. கோவத்தை நிறைய பேருக்கு எந்த பார்த்தாலும் கோவம் தான். அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அது எப்படி நம்ம ஒரு பிராக்டிஸா நம்ம லைஃப்ல கொண்டு வர முடியும் குருஜி? Okay, so what kind of music you like Guruji? Like எல்லா genres கேக்குமா நீங்க? How often do you listen to music? How music is a part of your life? Music every day in the evening. We have satsangs. In that half an hour we do music, sing music. Okay. And I invite everyone to participate in that music. Like after half an hour I give talks and about 20 minutes we do meditation. This is happening everywhere, wherever I go in the world. Okay, that I've seen that, but still personally நீங்க வந்து எவ்வளவு மியூசிக் இப்போ உங்களுக்குன்னு எல்லா டைப்ஸ் ஆஃப் மியூசிக் நீங்க listening to the music I like all the music. Yeah, of course. நம்ம Carnatic music, Hindustani music, எல்லாம் people wherever I go I like all music.
சில தடவை இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் போனால் அவள் லாட்டின் அமெரிக்கன் சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க. அவங்களும் நம்ம மாதிரி ரொம்ப எமோஷன். அவங்க எல்லாம் they have lot of nice songs on nature and songs, you know, very very beautiful songs அவங்க எல்லாம் பாடுவாங்க. Okay. நம்ம music is part of our life. You know, every child learns to sing first. Every child sings first and then talk. ஃபஸ்ட் குழந்தை பேசுறதுக்கு முன்னே அவங்க பாடி தான் முதல்ல வாழ்க்கையில் முதல்ல பாடுவோம். பசங்க குழந்தை எல்லாம் பாடினப்புறம் தானே பேசி கற்றுக்கிறோம், பாஷை கற்றுக்கிறோம். மியூசிக் இஸ் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். I think everyone should learn music, some or other music, spend a little time. Now, especially in the lawyers, judges, அப்புறம் chartered accountant. ஏன்னா இவாளெல்லாம் என்ன பண்ணுறா, they use their right brain, left brain too much. The whole day they had to use their logic, their left brain. So to balance that, they must listen to music at least for half an hour. This I keep recommending them. Yeah. Okay, since we நம்ம மியூசிக்க பத்தி நிறைய பேசியிருக்கோம், பட் ஸ்டில் சைலன்ஸ் நம்ம லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கு. சில பேர் வந்து நம்ம சைலன்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. ஸோ ஒரு சைலன்ஸ் வந்து நம்மளோட லைஃப்ல எவ்வளோ நம்ம இம்பார்ட்டண்டா இருக்கு. Yes, silence is very. The purpose of sound is to lead you towards silence. அதாவது நடுப்பு கொஞ்சம் சைலன்ஸ், நம்ம சைலன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நம்ம டெப்த் நம்மளுக்கு புரியும். இந்த சவுண்ட் மியூசிக் ஒரு ஹார்மோனி உண்டாக்கும். இல்லாருந்தா அந்த கயோட்டிக் சவுண்டில் ஒரு கலவரமாக இருக்கிற சவுண்ட்லேருந்து ஒரு அமைதியான சவுண்டு மியூசிக் உண்டாக்கும். மியூசிக்லேருந்து சைலன்ஸுக்கு போனோம்னா அந்த சைலன்ஸில் நமக்கு உள்ளே இருக்கிற நிறைய க்ரியேட்டிவிட்டி டான் ஆகும், வெளியில் வரும். நான் இப்போ இந்த கொரோனா டைமில் எல்லாருக்கும் வீட்டில் தனியாக உட்காரமா இருக்கு இல்லையா, நான் சொல்கிறேன் இந்த திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் யூ டு பி கிரியேட்டிவ். எவ்ரி ஒன் வருஷத்தில் ஒரு முறையான ஒரு 4 நாளான எல்லாருக்கும் சைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். அது முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஃபஸ்ட்டு 1 or 2 days ஒரு சும்மா உட்கார முடியாது, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸ்லாம் வரும், மனசு எல்லா இடத்துலையும் ஓடும். ஆனால் அதை வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அடுத்த நாள் அந்த சைலன்ஸில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு பெரிய ஒரு வெல்த் நம்மளுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஒருத்தரும் ஒரு தனி மனிதனும் சைலன்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் அவனோட புத்தி சக்தி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். இப்போ நான் வந்து ஏன் ப்ரொஃபஷன் ரிலேட்டடான ஒரு விஷயம், பிகாஸ் ஏன் ப்ரொஃபஷன்னா நம்ம வந்து எப்போ பாடிஸ் ஆர் டூல், நம்ம எப்பவுமே ஃபிட்டா இருக்கணும், அந்த எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய நம்ம இந்த ரோலுக்காக இது பண்ணணும். அண்ட் வி ஹாவ் டு பி எப்பவுமே ஒரு அலர்ட்டா இருக்கணும். நம்ம மீடியா கிட்ட எப்பவுமே போறோமோ, நம்ம பேசுறோமோ, நம்மளே எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டே இருந்துட்டே இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஐ ட்ரைட் ஃபாஸ்டிங் அண்ட் இட் ஹெல்ப் மீ அ லாட். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல ஃபாஸ்டிங் நம்ம லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு. பிகாஸ் இப்போ வந்து நம்ம காசு கொடுத்து நம்ம வெயிட் குறைக்கிறத விட ஃபாஸ்டிங் பண்ணி வெயிட் குறைக்கிறது எவ்வளோ ஈஸியா இருக்கு, எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது பெட்டர், இட்ஸ் குட். ஏன்னா வெயிட் குறைக்கிறதுக்கோசரம் மாத்திரை எல்லாம் வாங்கி மாத்திரைன்னு போட்டுன்னு நம்ம ஏமாத்திப்போம். அது சரியில்லை. நம்ம இது வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு என்னென்னக்க ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் குட். ஆனால் ஃபாஸ்டிங்கும் மெத்தடாலஜியோட போகணும். நம்ம சும்மா எப்படியோ ரொம்ப ஃபாஸ்டிங் பண்ணிட்டு சரியில்லை. நம்ம பாடியை வி ஹேவ் டு லிசன் டு அவர் பாடி. அப்போ என்னென்ன சுகர், இந்த ஒயிட் சுகர்லாம் விட்டுடணும், ரீஃபைன்ட் ஃப்ளோர் இதெல்லாம் விட்டுட்டு ஹெல்தியாக சாப்பிட்டோம்னா, அண்ட் தென் யோகா அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் வெரி ஆஃபன். அப்புறம் வித் கேப் பிட்வீன் த மீல்ஸ், குட் கேப் பிட்வீன் த மீல்ஸ் இதெல்லாம் பண்ண அந்த ஃபாஸ்டிங் பண்ணோம்னா என்னென்னா பாடியில டாக்ஸின்ஸ் அக்யூமுலேட் ஆகாத இருக்கும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அது இன்னும் டைஜஸ்டே ஆயிருக்காது, ஜீரணமாக இருக்காது. நம்ம வேலையை மேலே போட்டுகிட்டே இருப்போம். அப்போது பாடியில் ஃபுட் டைஜஸ்ட் ஆகாத அது டாக்ஸின் ஆகி நம்ம உடலுக்கு
வெயிட்டும் அதிகமாகிடுது. இதனால இந்த ஒரு சரியான நியூட்ரிஷனோட கைடன்ஸ் எடுத்துட்டு ஃபாஸ்டிங் பண்ணுறது நல்லது. ஆனால் அந்த ஃபாஸ்டிங்கும் நம்மளுக்கு வந்து அல்சர்ஸு அது மாதிரி இல்லை அசிடிட்டி எல்லாம் வந்துடாத மாதிரி பார்த்துக்கணுன்னா அதுக்கு கரெக்டான டயட்டும் வேணும். அது கூட Okay, so I think we can recommend people fasting இந்த மாதிரி கரெக்டா நியூட்ரியன்ட்ஸ் எடுத்து ஓவர் ஈட் பண்ணாம போர்டமா. இப்போ ஐ திங்க் நம்ம நிறைய பேர் வந்து போர்டம்ல ஈட் பண்றவங்க தான். ஐயோ எதுவும் பண்றதுக்கு இல்ல, ஆனா கொஞ்சம் சாப்பிடலாம், கொஞ்சம் இது ஆர்டர் பண்ணலாம்னு இருக்கும்போது ஐ திங்க் we can recommend all our future generation to at least try in a while நம்ம நியூட்ரிஷன் கிட்ட எல்லாம் கரெக்டான கைடன்ஸ் எடுத்து we can actually do it இல்ல குருஜி? கரெக்ட் பண்ணலாம். நடுப்பு லெமன் ஜூஸ் சாப்பிடலாம். அப்புறம் வெள்ளரிக்காய், குக்கும்பர், இட்ஸ் குட் டு ஈட் குக்கும்பர். சரி, சப்போஸ் ரொம்ப பசிச்சதுன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறேன்னு அந்த அசிடிட்டி வர மாதிரி சும்மா உட்காராது. அந்த டைமில் என்ன பண்ணும், ஒரு குக்கம்பர் சாப்பிட்டா அப்போ என்ன ஆகும், இந்த அசிடிட்டியும் போயிடும். இப்போது நம்ம சாதாரண நம்ம சாப்பிட்ற ஃபுட்லலாம் ரொம்ப அசிடிக்காக இருக்கும். அதனால ஆல்கலைன் வாட்டர் அது ரொம்ப நல்லது. ஆல்கலைன் வாட்டர்னால் ஒரு ஜாரில் வந்து ஒரு 2 குக்கும்பர் பீஸ் போட்டுடுறது, வெள்ளரிக்காய் பீஸ் போட்டு சின்னதாக 2 பீஸ் லெமன், எலுமிச்சம்பழம் பீஸ், எலுமிச்சங்க அதை போட்டு கொஞ்ச நேரம் வச்ச மாதிரி ஒரு 2 hours 3 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிப் பண்ணோம்னா நம்ம பாடியில் இருக்கிற இந்த பிளட்டு ஆல்கலைனாக மாறிடும். இப்போ அசிடிட்டி வர்றதுனால தானே இப்போ ஸ்கின்லேயும் அப்புறம் உடம்புலையும் பலவிதமான ஒரு இது ப்ராப்ளம்ஸ் வருது. இது நம்ம குக்கும்பர்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம பாடி வந்து ஆல்கலைன் பேலன்ஸாக இருக்கும். அப்போது ஒரு நல்ல வலிமையாகவும் இருக்கும். யூ ஃபீல் ஆல்சோ வெரி குட் அண்ட் பெட்டர். ஆனால் இந்த ஆல்கலைன் வாட்டர் ஷுட் நாட் பி ஹேட் இம்மீடியட்லி ஆஃப்டர் ஃபுட். அப்போ ஃபுட்டே டைஜஸ்ட் ஆகாது. இட் ஷுட் பி ஹேட் ஆஃப்டர் 2-3 hours ஆஃப் ஃபுட். அதனால சாப்பிட்ட பிறகு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அப்புறம் இந்த ஆல்கலைன் வாட்டர் குடிக்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் டிப்ஸ் குருஜி. அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கோவத்தை நிறைய பேருக்கு எல்லாம் எந்த பார்த்தாலும் கோவம் தான், ஃப்ரஸ்ட்ரேட்டட், தே ஹேவ் அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட். அது எப்படி நம்ம ஒரு பிராக்டிஸா நம்ம லைஃப்ல கொண்டு வர முடியும் குருஜி? பிராணாயாமமும் மெடிடேஷனும் பண்ணணும். கோவம் நம்ம கண்ட்ரோல்ல. கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றான், காதல் சொன்னான், காற்றில் குழலோசை பேசும் பொன்மேலை மேலே. இப்போ வந்து நம்ம வெளியூர் நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் சில்ட்ரன்ஸ் வந்து ஃபேமிலியில இருந்து சில்ட்ரன்ஸ் வந்து செப்பரேட் ஆகி தே ஷுட் ஹாவ் லிவிங் ஆஃப் தேர் ஓன் ஒரு விஷயம் இருக்கு. பட் நம்ம இந்த ஊர்ல வந்து we are all எப்பவுமே ஃபேமிலி, we are all together with the family, அப்பா அம்மா கூட. ஸோ அது how helpful it is and அதோட நெகட்டிவ்ஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன? இப்ப நம்ம லைக் நிறைய பேர் வந்து அம்மா அப்பா கூட இருந்து they are not responsible because they have அம்மா அப்பா to feed them, இல்லைன்னா அவங்கள ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ how it is important அது அப்போ நம்ம அந்த மாதிரி 18 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம செப்பரேட்டா அம்மா அப்பால இருந்து லீவ் பண்ணணுமா, or we have to be together with the family? What is your take on that? So I want to give you this with an example. இப்போ ஒரு விதையில ஒரு விதைய ஒரு செடியாக்கணும்னா மண்ணுக்கு ரொம்ப உள்ள கீழே அமுத்தி வச்சுட்டோம்னா அது எப்பவுமே வரவே வராது. அதே மாதிரி மண்ணுக்கு மேலே வச்சோமானாலும் அது ஆகாது. எங்க வைக்கணும் அந்த விதைய, கொஞ்சம் மண்ணுக்கு உள்ள, அப்புறம் அது வெளியில காத்தும் வர மாதிரி வைக்கணும். அப்படி வச்சாதான் அந்த விதை வளரும், ஒரு செடியாகும். அதே மாதிரி இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்னன்னா 18-15 வயசு ஆனாலும் அப்பா அம்மாவே கேட்பா, நீ எப்போ எது வரைக்கும் இங்க இருக்க போற, எப்போ போறேன்னு அவ அப்பா அம்மாவே கேட்பா பசங்க. அவ தே ஆர் கீன் டு சென்ட் தம் அவுட். 18 வயசான எல்லாம் வெளியில போயிடுவாங்க. இந்த எப்படி இந்த பறவைகள் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன குட்டி கொஞ்சம் அவங்களுக்கு ரெக்கை வந்த உடனே பறந்து போயிடுதா, அது மாதிரி அப்புறம் அவன் அம்மா அப்பா ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம்
ஒரு மதர்ஸ் டே அன்னைக்கு ஒரு விஷ் பண்ணுவாங்க, ஃபாதர்ஸ் டேக்கு ஒரு விஷ் பண்ணுவாங்க, ஏதாவது தேங்க்ஸ் கிவிங்க்கு ஒரு டின்னருக்கு வந்து எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க, அதோட சரி. ஆனால் நம்ம ஈஸ்டில் என்னன்னாக்கா நம்ம தாத்தா கொள்ளு தாத்தாலாம் இருக்கிற வரைக்கும் பசங்க எல்லாரும் ஒன்றாவே இருந்து யாருக்கும் ஃப்ரீடமே இல்லாத எல்லாரும் ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்லிங்காக இருக்கிற அவ்வளோ க்ளோஸ்னஸ் இருந்துருது வீட்டில். திஸ் இஸ் ஆல்சோ நாட் குட். ஏன்னா இதில் நேச்சுரலி யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்லிங்காக இருக்கிறதையோ நான் எல்லாமும் ஒரு வார்த்தையும் பெரியவங்களை கேட்டு தான் பண்ணணுமா இருக்குது, வீட்டில் எனக்கு ஒரு சுதந்திரமே இல்லைன்ற மாதிரி ரொம்ப அது ஒரு வருத்தப்படுறாங்க பசங்க நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ். நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு ஒரு மிடில் பாத்தில் போகணும். மிடில் பாத்துலன்னா ஃபேமிலி கூட இருக்கிறது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. யூ மஸ்ட் பி வித் த ஃபேமிலி. அட் த சேம் டைம் அந்த குடும்பமும் பசங்களுக்கு ஒரு 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 அளவுக்கு ஃப்ரீடமும் அவங்க கொடுக்கணும். அவங்களுக்கு ஃப்ரீடமும் கொடுங்க. இல்லை இருந்தாக்கா ஒரு தடவை நீ எங்கே போனே, எங்கே வந்த, எப்போ வர அப்படின்னு பசங்களை பற்றி ஒரு டவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பெரியவங்க. அது பசங்க எங்கே போனாலும் நீ எங்கே போயிருந்தேன்ற ஒரு டவுட் அவங்களுக்கு. அப்படி அவங்கள போலீஸ் பண்ணாத, அவங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரீடமும் கொடுத்து ஓரளவில் எல்லாரும் சேர்ந்தும் இருக்கணும். அது அப்படி இருக்கிறது தான் ரொம்ப ஹெல்தி. ஐ திங்க் அதுதான் ரொம்ப ஹெல்தி ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன். இப்போ சைனாலையும் பாருங்கள், சைனா, ஜப்பான், இங்கெல்லாமும் நம்ம மாதிரி இந்தியா மாதிரி தான் ரொம்ப ஃபேமிலி சிஸ்டம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும்னு. ஆனால் ஜப்பானில் அவங்க என்ன பண்ண கொஞ்சம் அவங்க ஃப்ரீடமும் கொடுப்பாங்க பசங்களுக்கு. நாம் அது மாதிரி நம்ம நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பசங்களுக்கு ஃப்ரீடமும் இருக்கணும், அது கூட ஒரு அணையும் போட்டு இருக்கணும், ஒரு ஃபென்ஸ்லேயும் இருக்கணும். அது இல்லாத இருந்தால் இப்போ பாருமா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ட்ரக்ஸ்லாம் போயிட்டு பசங்க. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஃபார்மேட்டிவ் ஏஜில் பசங்களுக்கு கைடன்ஸ் இல்லாத போயிடுறது. அவங்க எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமே, இதையும் பார்க்கலாம் அதுவும் பார்க்கலான்னு எக்ஸ்பெரிமெண்ட் மோடில் இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ணி அப்புறம் ஒரு கோ டு ஏ லெவல், அங்கேருந்து திரும்பி வர முடியாத ஒரு லெவலுக்கு வந்துடுறது. பஞ்சாப்லேயும் உள்ளது. இப்போ பஞ்சாபில் பார்த்தோம்னா யூத்லாம் ரொம்ப இது மாதிரி இந்த ட்ரக்ஸில் மாட்டின்னுட்டு இருக்காங்க. அது ஒரு தடவை அதில் ஹூக் ஆகிட்டோமானா அதுலேருந்து வெளியில் வர்றது பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் we have to guide them for a joyful life and a very life should be full of colors, not make it so dull and boring for them. And that one aspect we have to add when we bring up our children. So spirituality also, இப்போ இந்த ஆன்மீகம்னா ஆர் பஜன்ஸ் ஆன்மீகம்லாம் நினச்சா இதெல்லாம் ரொம்ப போரிங், இதெல்லாம் 60 வயசு ஆனப்புறம் அவங்க பண்ணுறதுன்னு சில பசங்களுக்கெல்லாம் மனசில் இருக்குது. அப்படி இல்லை. நீங்கள் வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் இதில் பாருங்கள், எல்லா யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, எல்லா யங்ஸ்டர்ஸ். அவங்க ஆன்மீகத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஃபன்னும், அதாவது ஆன்மீகமே ஒரு ஃபன்னாக இருக்கணும் பசங்களுக்கு. அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு இதில் ஈடுபாடு ரொம்ப ஈஸியாக வந்துடுது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் லைக் அகெயின் இந்த டிவோர்ஸ்னு ஒரு விஷயம் நமக்கு ஈவன் என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ தேர் ஆல் சிங்கிள் மதர்ஸ், தே ஹேவ் அ சில்ட்ரன், தே செப்பரேட்டட், சில பேர் எஸ்ட்ரேஞ்ச்டா இருக்கு. ஒரு ஸ்டிக்மா இப்போ ஓகே ஃபார்வர்டான நிறைய ஃபேமிலிஸ் வந்து ஓகே நம்ம இன்னும் கல்யாணம் பண்ணலாம், இட்ஸ் லைக் யூ கேன் மூவ் ஆன் அண்ட் கெட் டு another லைஃப் நல்லா இருக்கு. பட் ஸ்டில் நம்ம டிவோர்ஸின்னு கேட்கும்போது எல்லாருக்குமே உள்ள நின்று டிவோர்ஸியா நீங்க என்ன ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு. ஐ திங்க் ஹவு ஷுட் நிறைய பேர் பிகாஸ் இப்போ மை ஃப்ரெண்ட்ஸ் சஃபர் இட் when they go outside the நம்ம வெளியில எல்லாம் போகும்போது டிவோர்ஸின்னு ஃபர்ஸ்ட் கேட்கும் போதே அந்த ஒரு ஃபேக் சிம்பதி கொடுக்கறது, ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவ் ஆகுறது, ஒரு மேனிபுலேட்டிவான நிறைய பிஹேவியர் வருது. ஸோ ஹவு கேன் அவங்க இப்போ ஒரு டிவோர்ஸிக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, ஃபியூச்சர் அவங்களுக்கும் வாழணும், அவங்களுக்கும் மூவ் ஆன் பண்ணணும். இந்த ஸ்டிக்மா வச்சு நம்ம இந்த ஸ்டிக்மா எப்படி நம்மளால மாத்த முடியும், அது தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஹவு கேன் வி லைக் ஓவர்கம் ஆல் தி ஸ்டிக்மா அண்ட் மூவ் ஆன்? ரம்யா, ஒரு 30-40 வருஷம் முன்ன டைவோர்ஸுக்கு எவ்வளோ ஸ்டிக்மா இருந்ததோ அந்த ஸ்டிக்மாவில் இப்போ ஒரு 10% தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு 30-40 வருஷம் முன்ன தமிழ்நாட்டில்
தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளாவில் கூட டைவோர்ஸின்னா பெரிய ஸ்டிக்மா இருந்தது. பையன் யாராவது டைவோர்ஸியை கல்யாணம் பண்ண ப்ரப்போஸ் பண்ணால் அப்பா அம்மா அழ ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் இல்லை, இன்னைக்கு மாறி இருக்கு. நிறைய அந்த ஸ்டிக்மா ரொம்ப குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் ஐ திங்க் போக போக அது குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். மோர் அண்ட் மோர் எஜுகேஷன் happens, more and more people are educated and youngsters are getting becoming older, so this stigma will go. I think it will take time. நம்ம சடனா அதை எடுக்க முடியாது, அது டைம்ல தான் அது போகணும், டைம்ல தான் போகணும். ஏன்னா டிவோர்ஸின்னு ஒன்று அவங்களுக்கு என்ன அது, இந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணலையோ என்னமோ, இல்லை இவங்க புருஷன் சரியா அட்ஜஸ்ட் ஆகலையோ என்னமோ, அவங்க அது என்ன டீட்டெயில்னு போக மாட்டாங்க. அந்த வேர்டு கேட்ட உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பிகம் வெரி கேர்ஃபுல். ஏன்னா இப்போ நிறைய இந்த டவுரி கேசஸ், அந்த கேஸ் இந்த கேஸ் இப்படிலாம் வந்து எத்தனையோ பேர் அவங்க பெரியவங்கள்லாம் ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் இது இந்த ப்ரெஜுடிஸு, இந்த பயம் இதெல்லாம் போகணுன்னா டைம் தான் பண்ண முடியும். அண்ட் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் அபவுட் இட், both will help. And இப்போ when speaking about education பத்தி நம்ம பேசும்போது, இந்த நம்ம இப்போ ஒரு ஸ்கூல்ல நம்ம இருக்கும்போது ஒரு பாய் சைல்டையும் ஒரு கேர்ள் சைல்டையும் ஈக்குவலா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். அது how can we even teach boy to respect a girl in the category boy ku blue illa girl ku pink, and the categorization நம்ம from the childhood we are starting and we are making them some separate species. அந்த மாதிரி ஒரு level of education how can we, I think இப்போ நிறைய liberal இருக்கு, but still ஒரு பேசிக்கான விஷயம் என்ன குருஜி, ஒரு ஓகே this we are all human beings, yeah of course நான் ஒரு பாய் நீ ஒரு கேர்ள், பட் ஸ்டில் நம்ம ஹியூமன் பீயிங்கா இவங்களே எஜுகேட், how can we start it from scratch? எப்படி நம்ம வீட்லும் அது எப்படி என்னென்ன டிப்ஸ் நீங்க even for the parenting எப்படி ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து how can we bring up a child whether it is boy or girl, அதோட சின்ன சின்ன டிப்ஸ் என்னென்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா? மெயின்லி எனக்கு whether it's boy or girl, we should respect another person, another human being. அந்த ஒரு மனப்பான்மை நம்ம உண்டாக்கணும். டோன்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் எனிபடி, see everyone with respect. எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க, அவங்களுக்கு அவங்கவுங்க ஸ்பேஸ் கொடுங்க, இது கொடுக்கணும். இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன இருக்கு, மேச்சோயிசம் ஆர் மேன்லினஸ் இஸ் அசோசியேட்டட் வித் அக்ரெஷன். யார் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காரோ அந்த அக்ரெஷனோட அந்த ஹீரோயிசம் மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ ஒரு பையனுக்கு அவன் எவ்வளோ அக்ரெசிவாக இருந்தால் அவனுக்கு அவ்வளோ மதிப்புன்னு அவன் நினச்சுன்னுறான். அந்த மதிப்பு அக்ரெஷனோட லிங்க் பண்ணாத மதிப்பை குட்னஸோட லிங்க் பண்ணும். யார் ரொம்ப கைண்டோ கம்பேஷனேட்டோ பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கானோ, யாருக்கு ரொம்ப கோவம்லாம் வராது இருக்கோ, அந்த மனுஷனுக்கு அதிகமாக ரெஸ்பெக்ட் கிடைக்கணுமே தவிர நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறவனுக்கு அவன் தான் ஹீரோன்னு கொடுக்கும். இது இந்த ரோல் மாடல் வந்துட்டுருக்கு ரொம்ப வருஷமாக. இப்போது மூவியில் பார்த்து வேறு இடத்துலலாம் பார்த்து அவங்களுக்கு என்ன, ஒரு துப்பாக்கி வச்சுன்னு போனால், கத்தியை வச்சுன்னு போனால், குத்தினா, சண்டை போட்டால் அவன் தான் ஹீரோன்னு வருது. யார் அமைதியாக எல்லாரோடையும் நல்லா அன்பாக நடக்கிறானோ அவரை ஹீரோன்னு கணிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் வி ஹாவ் டு செட் டு பீப்புள். இப்போ நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது அப்போது யாரான கோவம் தாவப்பட்டுவான யாரான கோச்சுட்டாலே ஐயோ எங்களை டவுனாக பார்ப்பாங்க, ஏன்னா இந்த ஆள் எப்படி கோச்சுக்கிறாங்க. த ஆங்கர் வாஸ் கன்சிடர்ட் as பார்ட் ஆஃப் வீக்னஸ் அண்ட் நான் வைலன்ஸ் இஸ் கன்சிடர்ட் as virtue. இப்போ என்ன இருக்கு, நான் வைலன்ஸ் இஸ் கன்சிடர்ட் as கோழைத்தனம் ஆர் இட் இஸ் லேக் ஆஃப் strength, and being aggressive and angry is the sign of a leader அப்படின்ற மாதிரி ஒரு தப்பு, ஒரு ராங் அபிப்பிராயம் வந்துருச்சு. இதை மாற்றணும். விமனை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுறது, எல்லாரோடையும் நல்லா இந்த பிஹேவியர் நல்லா இருக்கிறது,
அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வைக்கணும் எல்லா ஸ்கூல்லையும். அதுதான். சம் ஸ்கூல்ஸ் ஹவ் கெப்ட், சில ஸ்கூல்ல வச்சிருக்காங்க குட் பிஹேவியர் இன் த ஓகே கிளாஸ். But that good behavior Okay. need not be very docile. It Okay. need not be. It can be very strong, to some extent, little aggressive also doesn't matter, but should not be violent. அந்த ஒரு ஸ்டாண்டர்டை வச்சு நாம் யூத்துக்கு ரோல் மாடல் கொடுத்தோம்னா then they will start respecting each other, respecting themselves. அவங்க ஒருத்தர் மரியாதை கொடுப்பாங்க, பெண்களை நல்லா நடத்துவாங்க. இல்லை இருந்தால் இந்த ஒரு அக்ரெஷனில் தே பிகம் ஸோ பிளைண்ட். இப்போது நம்ம யூத்தில் ஒரு பெரிய ப்ராப்ளம்னா ஐதர் தே ஆர் ஸோ சைலண்ட் தே பிகம் டிப்ரெஸ்ட். அது மாதிரி டிப்ரெஸ் ஆகிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப இந்த அக்ரெசிவாக வந்துடுறாங்க, வன்முறையில் இறங்கிடுறாங்க. இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் சரியானது இல்லை, ரெண்டும் டேஞ்சரஸ் சொசைட்டிக்கு. நம்ம மிடில் பாத்தில் போகணும். அதுக்கு தான் எஜுகேஷன், அதுக்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனும் ஹெல்ப் ஆகும். யோகா, மெடிடேஷன். இன்னைக்கு பாருமா 200 கோடிக்கு மேலே மக்கள் யோகா தியானம் எல்லாம் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? அவங்க பண்ணுறாங்க ஏன்னா அதனால ரொம்ப பயன் கிடைக்கிறது, வாழ்க்கைக்கு ரொம்ப அதில் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கிறது, முன்னேற்றம் உண்டாகுது, அதனால தான் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம நாட்டிலையும் நாம் எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜில் அவங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணணும். நம்ம நாட்டில் ஸ்கில் டெவலப்மெண்ட் இல்லை, நம்ம படிக்கிறதும் அதை பயன்படுத்துறதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாத இருக்குது. நம்ம எது படிக்கிறோமோ அதை பயன்படுத்துறது இல்லை, எந்த வேலையில் இறங்குறோமோ அதை பற்றி நம்ம எதுவுமே படிக்கிறது இல்லை. இது மாதிரி நம்ம ஸ்கில்ஸ் இல்லாத இருக்கோம் நம்ம நாட்டில். அந்த ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். வாழ்க்கையில் அந்த ஸ்கில் வேணும், ஹவு டு லிவ் லைஃப் ஹாப்பிலி. கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றான், காதல் சொன்னான், காற்றில் குழலோசை பேசும் கோவத்தை நிறைய பேருக்கு எல்லாம் எந்த பார்த்தாலும் கோவம் தான். அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அது எப்படி நம்ம ஒரு பிராக்டிஸா நம்ம லைஃப்ல கொண்டு வர முடியும் குருஜி? பிராணாயாமமும் மெடிடேஷனும் பண்ணணும். கோவம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். எல்லாரும் நாம கோவத்துக்கு கண்ட்ரோல்ல போயிடுவோம். இந்த இன்னர் பியூட்டி அண்ட் அவுட்டர் பியூட்டி அதுக்கு ஒரு நம்ம தெரியும், நிறைய கேட்டு இருக்கு. பட் ஒரு அதோட ஒரு கனெக்ஷன் என்ன குருஜி? லைக் வாட் இஸ் யுவர் சே ஆன் தட்? லைக் is there a connection? லாஸ்ட் 15-20 இயர்ஸா நீ யூரோப்ல எல்லாம் போனீங்கன்னா, யூரோப்ல ஆகட்டும் அமெரிக்கால ஆகட்டும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுப்பாங்களே, அதுலலாம் என்ன தெரியுமா, வயசானவங்க ஃபோட்டோலாம் போட்டிருப்பாங்க. முதல்லலாம் பியூட்டினா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, மாடல்ஸ்லாம். இப்போ as fashion changes, வயசான லேடி அங்கே மூஞ்சில் இதெல்லாம் அந்த ஸ்கின் எல்லாம் சுருங்கி இருக்கும். அது மாதிரி இவங்க இல்லை வயசான ஒரு பல்லில்லாத ஒரு பெரியவர் ஃபோட்டோ இதெல்லாம். ஏன்னா பியூட்டி கான்செப்டே மாறுது. பியூட்டி என்னென்னக்கு நான் என்ன சொல்ல, நம்ம உள்ள the mind is beautiful, that beauty excels all other beauty. ஒரு குழந்தைகள் எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் அவ ரொம்ப அழகாக இருக்காங்க இல்லையா? ஆப்பிரிக்கா கான்டினென்ட் ஆகட்டும், மங்கோலியன் குழந்தையாகட்டும், ஜாப்பனீஸ், சைனீஸ், இந்தியன், நார்த், சவுத், அந்த குழந்தைகள் அந்த அழகு எப்படி இருக்குன்னா ஏன் இருக்குன்னா அந்த மனம் ரொம்ப அழகான மனமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்டாக இருக்குது. இப்போ somebody has good skin, good body, everything, but inside அவங்க மனசு வருத்தத்துலேயோ ஒரு அழுத்தத்துலேயோ இறுக்கத்துலேயோ இருந்தால் கண்டு வருவாங்க, மூஞ்சியில் பார்க்கலாம். அப்படி இருந்தால் அது பியூட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு தெளிந்த மனமும் மலர்ந்த முகமும் சேர்ந்து இருந்ததுன்னா அதுதான் பியூட்டி. அந்த தெளிந்த மனம் தான் பியூட்டி, இன்னர் பியூட்டி. மலர்ந்த முகம் அவுட்டர் பியூட்டி. அவங்க எப்படி இருக்காங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படி இல்லை. பியூட்டி க்ரீம் எல்லாம் எது என்ன போட்டுண்டாலும் அந்த புன்னகையிலையும் அந்த கண்ணுலேயும் அந்த சிரிப்பு தெரியலன்னா, கண்ணால் அவங்க சிரிக்கலைன்னா அவங்க முகத்தில் ஒரு பியூட்டி இருக்காங்க. ஐ திங்க் ஸோ
இன்னர் பியூட்டிக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மைண்டாக வச்சுக்கணும். மனசில் கவலைகள், அழுத்தங்கள், இருத்தங்கள், வெறுப்பும் விருப்பும் இல்லாத இருக்கிற மனசாக இருக்கும். அந்த மாதிரி மனசை வச்சுக்கிறது தான். அதனால மெடிடேஷன் இதை உண்டாகும். அதான் ஸோ இப்போ நிறைய பேர் ஆக்சுவலி வென் ஐ லைக் ஆஸ்க் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் டாக்கிங் டு குருஜி டுடே, நிறைய பேர் வந்து எல்லாருமே பிகாஸ் மை கசின்ஸ் எல்லாருமே ஹவு டு மேனேஜ் ஆங்கர். ஐ திங்க் நம்ம இந்த கோவத்தை நிறைய பேருக்கு எந்த பார்த்தாலும் கோவம் தான். ஒரு 5 minutes சந்தோஷம் இருந்தா மீதி எல்லா மினிட்ஸும் தே ஆர் ஆக்சுவலி வெரி இரிட்டேட்டட், frustrated. They have அந்த ஆங்கர் மேனேஜ்மெண்ட். of course I know மெடிடேஷன் இருக்கு, பட் ஸ்டில் அது எப்படி நம்ம ஒரு பிராக்டிஸா நம்ம லைஃப்ல கொண்டு வர முடியும் குருஜி? கோவம் ஏன் வருதுன்னு நம்ம ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கணும். பர்ஃபெக்ஷனிஸ்டுக்கு கோவம் வரும். நான் நினைக்கிற மாதிரி ஆலைன்னா கோவம் வரும். அப்போ என்ன பண்ணோம், நம்ம இம்பர்ஃபெக்ஷனுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். பொறுமை அதிகமாக்க, பொறுமை கொஞ்சம் அதிகமாச்சுன்னா கோவம் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்கலாம். ரெண்டாவது, இம்பர்ஃபெக்ஷனுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி இப்பவே ஆயிடணும்னு ஆகாது. அதனால கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். மூன்றாவது, நாம் எப்போ ரொம்ப டென்ஸாக இருக்குமோ, ஸ்ட்ரெஸ்டாக ஆகிடுறோமோ அப்போ தான் கோவம் அதிகமாக வருது. கோவம் நம்ம வீக்னஸ். உடம்பாகாத இருந்தபோது கோவம் அதிகமாக வரும். அப்போ உங்கள் ஹெல்த்தியாக நீங்கள் இருக்கும்போது கோவம் வருது அவ்வளோ சீக்கிரமாக வராது, அவ்வளோ நேரமும் இருக்காது. அதனால் என்ன பண்ணோம், மெடிடேஷன் அவசியமாக பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமமும் மெடிடேஷனும் பண்ணணும். கோவம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். எல்லாரும் நாம கோவத்துக்கு கண்ட்ரோலில் போயிடுவோம். Okay, so we should also give space for the imperfection. அதுவும் நம்ம வாழ்க்கையில வந்தாதான் பெர்ஃபெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். சேம் நம்ம இப்போ எல்லாரும் ஃபேஸ் பண்றதா இந்த சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், எங்க பார்த்தாலும் எல்லாருமே சந்தோஷமா இருக்கு, எல்லாரோட லைஃபும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ சில பேர் வந்து when they can't achieve something, they look into others' profile and they cry and they feel jealous of them. நிறைய பேர் வந்து அப்படிதான் வாழ்க்கையே அழுதுட்டே இருக்கு. எஸ்பெஷலி இன் திஸ் லாக்டவுன் டைம் எவ்ரிபடி வாஸ் இந்த ஃபுட் நான் சாப்பிட்டுட்டு இருக்கு, இந்த ட்ரெஸ் நான் வேர் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஜெலசி, எனக்கு என்னை நோக்கிறதுக்கு டைம் இல்லாம ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் டு சம்படி எல்சஸ் ஹவுஸ் ஒரு அவங்க நேம் விண்டோல இருந்து மத்த ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி இந்த மேனிபுலேஷன்ஸ் எல்லாம் எப்படி வெளியே வர முடியும் நம்மளால? இது எல்லாத்துக்குமே ஆன்சர் தான் மெடிடேஷன். தியானம் பண்ணமானா, மெடிடேஷன் பண்ணமானா, கொஞ்சம் சைலன்ஸ் நாம் ப்ராக்டிஸ் பண்ணமானா, சுதர்ஷன கிரியா பண்ணமானா நம்மளுக்கு இம்மீடியட்டாக அதோட எஃபெக்ட் கிடைக்கும். இதெல்லாம் ஜெலசி, ஆங்கர், ஹேட்ரட் இதெல்லாம் நம்மளை விட்டு விலகிடும். நாம் அதுக்கு வேற ஒரு முயற்சியுமே பண்ண வேண்டாம். ஒரு ஃபியூ சிட்டிங்ஸ் ஆஃப் மெடிடேஷன்லேயே நம்ம இதுலேருந்து மேலே வந்துடலாம். அப்போ நம்மளுக்கு இன்ட்யூட்டிவ் எபிலிட்டியும் வரும். இன்ட்யூட்டிவ் எபிலிட்டி நம்ம என்ன பண்ணணும் நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம உள்ள ஒரு சக்தி இருக்கு. இங்கே கர்நாடகத்தில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கோசரம் அழுதுன்றாங்களாம். கையில் வெண்ணெய் இருக்கு, ஆனால் ஐயோ நெய் வரலையே, நெய் இல்லையேன்னு அழுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஒரு பழமொழி இருக்கு. நம்ம கிட்டேயே அந்த எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தகுமை இருக்கு. அந்த தகுமையை நாம் பயன்படுத்திக்காத இருக்கிறதுனால தான் நம்ம இது மாதிரி பல சிக்கலில் சிக்கிண்டு அழுதுகிட்டே இருக்கிறோம். இந்த கண்ணீரை மாற்றி புன்னகையாக மாற்றணும்னா தியான நிலைக்கு அவசியமாக எல்லாரும் பண்ணணும். அது தியானமும் கிரியையும் பண்ணோம்னா நம்ம அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறிடும். I'll sing a song. நம்ம நிறைய எனக்கு வந்து to break all this, I think I would really love to sing a song for you and to audience, to Guruji. It's my இளையராஜா சாரோட ஒரு ஃபேவரேட். எனக்கு இளையராஜா சார்னா அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட ஒரு காம்போசிஷன் தான். பாடுமா, பாடுங்க. கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றான், காதல் சொன்னான், காற்றில் குழலோசை பேசும் பொன்னேரை மேலே. கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றான், காதல் சொன்னான், காற்றில் குழலோசை
பேசும் பூமேலை மேலே கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம். I think sorry about the lyrics கொஞ்சம் எங்கெங்கயோ தப்பா இருக்கு, but I love the song of Rajasthan. Very nice. Wonderful. Thank And you. keep singing and bring joy to people's life and inspire people. எல்லாரும் இது மாதிரி இன்ஸ்பயர் பண்ணிட்டே இருங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் ஒரு ஏஜென்ட்டாக வேலை பண்ணிட்டு வாங்க. கன்ஃபார்மா குருஜி, கன்ஃபார்மா. ரொம்ப சந்தோஷம். Okay, thank you so much Guruji for your time. Thank you so much. எப்போது வேணாலும் வூட் ஆப்பில் பார்த்து மகிழுங்கள்.